ஒரு 2, 3 நாளா வந்து ஸ்வீட் சாப்பிடணும் போல ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா ஸ்வீட்ல பால் கொழுக்கட்டை சாப்பிடணும் போல ஒரு ஃபீல் இருந்தது. அதனால நேத்திக்கு ஈவினிங்கா வந்து ஸ்நாக்ஸ் டைம்ல பால் கொழுக்கட்டை செஞ்சிரலாம்னு சொல்லி பால் கொழுக்கட்டை செஞ்சுட்டேன். நான் செஞ்ச பால் கொழுக்கட்டை செட்டிநாடு பால் கொழுக்கட்டை தான் நான் செஞ்சிருந்தேன். எப்படி பண்றேன்னு சொல்றேன். முதல்ல பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். எவ்வளவு கொழுக்கட்டை நம்ம பண்ணுமோ அதுல லேசா சால்ட்ட சேர்த்துக்கிட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்ய சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா வெந்நீரை நம்ம சேர்த்துக்கிட்டு ஸ்பூன்லயே நம்ம வந்து கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையால நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி நல்லா சாஃப்டா நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் விஷாலும் ஹெல்ப் பண்ணா, சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் நான் வந்து வெல்லம் காய்க்க நான் வச்சுட்டேன். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை பேன்ல சேர்த்துக்கிட்டு ஸ்வீட் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வெள்ளத்தை நம்ம காய்ச்சி ஒரு சைட்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சைட்ல வந்து ஒரு பேன்ல 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டு நல்லா காய்க்க வச்சிடலாம். நல்லா தண்ணி சூடானோடனே நம்ம பிடிச்சு வச்ச உருண்டை எல்லாமே அதுல சேர்த்துக்கலாம். பேன் சின்னதா இருந்தது, தண்ணி எல்லாமே வெளியே வந்துகிட்டு இருந்தது, அதனால சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவலும் நமக்கு வேணும், தேங்காய் பாலும் வேணும். அதனால கொஞ்சமா ஃபர்ஸ்ட் தேங்காய் துருவல கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிட்டு அதுலயே தண்ணியை சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் கெட்டியா. கொழுக்கட்டைல அந்த உருண்டை வந்து சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா காய்ச்சி வச்ச வெள்ளமும் நம்ம கூட வடிகட்டி நம்ம சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். அதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார்ல நம்ம கொஞ்சமா சுட்டி ஒரு 4 ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளம் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சோம்னா நல்லா திக்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பாலும் நம்ம கூட சேர்த்து இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம கொதிக்க வச்சோம்னா நல்லா ஒரு திக்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சுட்டி ஏலக்காய் பவுடர்லாம் பண்ணி வச்சோம்னா அதுவும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலும் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா செம்ம டேஸ்டியான செட்டிநாடு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோல்டா இருக்கும் போது இருமல்லாம் அதிகமா இருக்குன்னா இதுல நம்ம சுட்டி பவுடர் நம்ம சேர்த்தோம்னா அந்த சுட்டி பவுடரை மட்டும் கொஞ்சம் அதிகமா நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த பால் கொழுக்கட்டை நம்ம சாப்பிட்டோம்னா கோல்டு இருமல் இது கூட சரியாகும். ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.